Hello friends, welcome to Tech by AATHIF channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி மினி ஹேண்ட் பிளெண்டர் வீட்லயே செய்யறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மினி ஹேண்ட் பிளெண்டர் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பைப் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 12 வோல்ட் DC மோட்டார் அதாவது சுவிட்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டிசி கனெக்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து டிசி சார்ஜர் 12 வோல்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஸ்டீல் ஒயர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பைப் எடுத்துட்டு சுவிட்ச் இருக்க இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து டிசி கனெக்டர் எடுத்து அங்கேயும் ஒரு ரவுண்டாக ஒன்று கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். நீங்கள் கட் பண்ணும்போது சேஃபாக கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 12 வோல்ட் டிசி மோட்டர் எடுத்து அது உள்ளே வச்சு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எட்ஜ் வரைக்கும் நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. அந்த ஒயர் வந்து அது 10 வரைக்கும் சுவிட்ச் இது வரைக்கும் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த டிசி இது உள்ளே விட்டுட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிசி கனெக்ட் உள்ளே விட போகும்போது பிளாக் கலர் வந்து மோட்டார் கனெக்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஸ்டிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ கன் இல்லாட்டி ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சுற்றி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மோட்டார் எடுத்து பிளாக் கலர் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பிளாக் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்த க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டுங்க. இப்போ நான் மோட்டாரை ஒட்டிட்டேன் நல்லா. அடுத்தது வந்து சுவிட்சை எடுத்து 2 ஒயரும் ஒரு சைடு கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து சுவிட்சு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த சுவிட்சை உள்ளே விட்டு க்ளூ கன் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. இப்போ வந்து டிசி சார்ஜர் எடுத்து டிசி கனெக்டரில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டீல் ஒயர் எடுத்து யூ ஷேப்பில் மடக்குங்க. அடுத்து வந்து ஸ்டீல் ஒயரை எடுத்து கேப்பில் இல்லாட்டி வந்து க்ளூ கேப்பில் நல்லா வச்சுட்டு க்ளூ கன் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடியில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, மோட்டார் வந்து மாட்டுற மாதிரி. இப்போ வந்து அது உள்ள க்ளூ கன் நல்லா அமுக்கி அடுத்து வந்து மோட்டாருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பாருங்கள்.
இப்போ வந்து டிசி சார்ஜர் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகாதாண்டு. இப்போ வந்து வாங்க இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.